இப்போ இந்த 2026 தேர்தல் களம் வந்து எப்படி சார் இருக்கும்? ஏன்னா இப்போ அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி இருக்குது, இப்போ திமுக தலைமையில் ஒரு கூட்டணி இருக்குது. இப்போ இதில் விஜய் வந்து புதுசாக வராரு. இப்போ அதிமுக சார்பில் இபிஎஸ் வந்து அவருடைய சுற்றுப்பயணத்தை வந்து தொடங்கியிருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இன்றைக்கு அரசியலுக்குள்ளே வந்து எலெக்ஷன் நெருங்கும்போது சுற்றுப்பயணம் வந்து போகிறதுன்றது எல்லா கட்சி நம்பரும் முன்னெடுப்பாங்க. ஆனால் யாருடைய சுற்றுப்பயணத்தை மக்கள் வரவேற்கிறாங்கன்றது தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். தொடர்ச்சியாக கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றாமல் எந்தெந்த கட்சிகள் ஏமாற்றியது, என்னென்ன மாதிரியான விஷயங்களை கையாளுறார்கள். இன்றைக்கும் மெரினா மெரினா பீச் பக்கத்தில் இன்றைக்கி மேரத்தான், சரிங்களா, மேரத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ அதில் ஒரு வாலிப பையன் வந்து அவனுக்கு தனக்கு வாங்கின உணவை வந்து சாப்பிடாம அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த உணவை ரொம்ப மகிழ்ச்சியோடு எடுத்துக்கிட்டு சாப்பிடாம வேகமாக கடந்து போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னா, அவருடைய கணவர் வந்து உடம்பு முடியல, அவர் வயது முதிர்ந்த நபரில் ஒரு இடத்துல அவர் நடக்க முடியாமல் இருக்காரு. அவருக்கு அந்த உணவை கொண்டு போய் கொடுக்க போகிறாங்க. யாசகம் கேட்கக்கூடிய நபராக இருந்தாலும் யாராவது ஒரு நபர் ஒரு ரூபா, 2 ரூபா, 5 ரூபாய் யாசகம் போடுவாங்கள்ல, ஒரு நாளைக்கு ஒரு 10 ரூபாய் தான் அவங்களுக்கு கிடைக்கும்ல. அந்த 10 ரூபாயை வச்சு அவங்களால உணவை உண்டு 3 வேளை உணவை சாப்பிட்டுட்டு ஒரு நிம்மதியாக இருக்க முடியும்னு ஒரு சூழலை உருவாக்கியது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த அம்மா உணவகம் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தது. அந்த திட்டத்தை சீர்படுத்தி, உங்களுக்கு அந்த பேரு தான் பிரச்சனைனாக்கா, அரசாங்க உணவகம்னு மாற்றி பாமர மக்களுக்கு அரசாங்கம் சிஸ்டம் நிறுவனத்தில் தந்தீங்க. வந்து அரசாங்க ஊழியர்கள், ஒவ்வொரு துறை சார்ந்த ஊழியர்கள் ஒழுங்காக அவங்க வேலையை செஞ்சுட்டாலே உங்களோட ஸ்டாலின் திட்டம் தேவையே இல்லை. அவன் என்ன மனு கொடுப்பான் சொல்லுங்கள்? எனக்கு பட்டா கிடைக்கல, சிட்டா கிடைக்கல, எனக்கு வீட்டு வரி வந்து இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து சொத்தை அபரிச்சு வச்சுருக்கான், அவன் இந்த மாதிரி பண்ணுறான், இந்த மாதிரி பண்ணுறான், காவல்துறை கம்ப்ளைண்ட் கொடுத்த நடவடிக்கைகள் தானே கொடுக்க போகிறாங்க. அப்போ இதை செய்கிறதுக்கு, அந்த சிஸ்டம் கரெக்டாக வேலை செய்கிறதுக்கு ஒரு முதலமைச்சரால் வந்து வேலை செய்ய வைக்கிறதுக்கு உங்களுக்கு திராணி இல்லைனாக்கா, உங்களோட ஸ்டாலின் சொல்லிட்டு வந்து 45 நாளில் நீங்கள் என்ன வந்து இங்கே சரி செஞ்சிட முடியும்னு சார், இப்போ எடப்பாடி வந்து இந்த மக்களை சந்திக்கிறாரு சார். அவர் கூடுற கூட்டம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அங்கே கூடுற மக்கள் சொல்கிறது என்னன்னா, எடப்பாடி வந்து தனியாக நின்னாலே நாங்கள் எல்லாருமே அவருக்கு ஆதரவு வந்து தெரிவிப்போம். அவர் வந்து பாஜக கூட நிற்கிறாரு, அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த கூட்டம் வந்து முன்வைக்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் வந்து தமிழ்நாடு வரும்பொழுது பிஜேபியை உதறி தள்ளிவிட்டு, ஏன்னா அதுக்கு முன்னாடி உதறினா உங்களுக்கு சட்ட ரீதியாகவோ பல விஷயமா உங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பாங்கிறது அவருக்கு தெரியும். உதறி தள்ளிவிட்டு தளபதி விஜயை நோக்கி இவர் வந்தார்னாக்கா, நிச்சயமாக சொல்கிறேன், ஆளுங்கட்சி எதிர்கட்சி வரிசையில் தளபதி விஜயும் இந்த பக்கம் எடப்பாடி தான் உட்காந்துருப்பாங்க. எதிர்கட்சி கிடையாது. எந்த நிலைக்குமே இல்லாத ஒரு நிலைமைக்கு திமுகவை தள்ளிட முடியும் போது இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி எடப்பாடி அவர்கள் கையாண்டார்னா பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கும். சார் வணக்கம். வணக்கம் நடராஜ், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு நடராஜ். இப்போ இந்த 2026 தேர்தல் களம் வந்து எப்படி சார் இருக்கும்? ஏன்னா இப்போ அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி இருக்குது, இப்போ திமுக தலைமையில் ஒரு கூட்டணி இருக்குது. இப்போ இதில் விஜய் வந்து புதுசாக வராரு. இப்போ அதிமுக சார்பில் இபிஎஸ் வந்து அவருடைய சுற்றுப்பயணத்தை வந்து தொடங்கியிருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா முதல் கட்ட சுற்றுப்பயணத்தை வந்து முடிக்கிற ஸ்டேஜில் வந்துட்டார். இல்லை, இன்றைக்கு அரசியலுக்குள்ளே வந்து எலெக்ஷன் நெருங்கும்பொழுது சுற்றுப்பயணம் வந்து போகிறதுன்றது எல்லா கட்சி நம்பரும் முன்னெடுப்பாங்க. ஆனால் யாருடைய சுற்றுப்பயணத்தை மக்கள் வரவேற்கிறாங்கன்றது தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு நபர் வராருனாக்கா, நீங்கள் காசு கொடுக்காம, பிரியாணி கொடுக்காம, இன்னும் சொல்லப்போனால் மது போன்ற பொருட்கள் கொடுக்காமல் தன்னிச்சையாக பேரன்பு கொண்டு வந்து நின்று அவர் என்ன சொல்கிறாரு, அதாவது இந்த மக்களுக்கான மெசேஜாக ஒரு தலைவர் என்ன சொல்கிறாரு, என்ன மாறுதலை ஏற்படுத்த போகின்ற வாக்குறுதி கொடுக்குறாரு. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் சமரசம் இல்லாமல் யாரெல்லாம் கேள்வி கேட்குறாங்க, தொடர்ச்சியாக கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றாமல் எந்தெந்த கட்சிகள் ஏமாற்றியது, என்னென்ன மாதிரியான விஷயங்களை கையாளுறார்கள். இன்றைக்கும் தம்பி, இன்னைக்கு நான் வரும்பொழுது நான் பார்த்த காட்சி, மெரினா பீச் பக்கத்தில் இன்றைக்கி மேரத்தான், சரிங்களா, மேரத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மூதாட்டி வந்து அந்த மேரத்தான் நடக்கிற இடத்துல நின்றுக்கிட்டே இருக்காங்க. நானும் சரி, அவங்க வந்து நிற்கிறத பார்த்துட்டு நானும் வண்டியை ஓரங்கட்டி நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். மேரத்தானில் கலந்து கொள்ளக்கூடிய நபர்கள் ஓடி முடிச்சுட்டு வந்தோடனே அவங்களுக்கு உணவு கொடுப்பாங்கல்ல, அந்த உணவு கொடுக்குற இடத்துல போய் நின்று ஒரு தட்டியாக அந்த உணவை வந்து கையேந்தி கேட்டுக்கிட்டு நிற்கிறாங்க. ஸோ அதில் ஒரு வாலிப பையன் வந்து அவனுக்கு தனக்கு வாங்கின உணவை வந்து சாப்பிடாம அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த உணவை ரொம்ப மகிழ்ச்சியோடு எடுத்துக்கிட்டு சாப்பிடாம வேகமாக கடந்து போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னா, அவருடைய கணவர் வந்து
உடம்பு முடியல, அவர் வயது முதிர்ந்த நபர்ல இடத்துல ஒரு இடத்துல அவர் நடக்க முடியாமல் இருக்கிறாரு. அவருக்கு அந்த உணவை கொண்டு போய் கொடுக்க போகிறேன். அங்கே இருக்கிறது ஒரு நபர் சாப்பிடக்கூடிய அளவு உணவு தான். ஆனால் அந்த உணவை அவங்க எடுத்துக்காம தன் கணவருக்காக எடுத்துக்கொண்டு அவ்வளோ வேகமாக கடந்து போகக்கூடிய இந்த காட்சியை பார்க்கும் பொழுது எவ்வளோ மனவேதனையாக இருக்குனாக்கா, யாசகம் கேட்கக்கூடிய நபராக இருந்தாலும் யாராவது ஒரு நபர் ஒரு ரூபா 2 ரூபா 5 ரூபாய் யாசகம் போடுவாங்கல்ல, ஒரு நாளைக்கு ஒரு 10 ரூபாய் தான் அவங்களுக்கு கிடைக்கும்ல. அந்த 10 ரூபாயை வச்சு அவங்களால உணவை உண்டு 3 வேளை உணவை சாப்பிட்டுட்டு ஒரு நிம்மதியாக இருக்க முடியும்னு ஒரு சூழலை உருவாக்கியது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த அம்மா உணவகம்ன்றது ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தது. அந்த திட்டத்தை சீர்படுத்தி, உங்களுக்கு அந்த பேரு தான் பிரச்சனைனாக்கா, அரசாங்க உணவகம்னு மாற்றி ஆங்காங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு எல்லா தொகுதிகளிலும் எல்லா தெருவுகளிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மா உணவகத்தை அரசாங்கம் எடுத்து நடத்தியிருந்தால் எவ்வளவு மக்கள் பசியின்றி இருந்திருப்பார்கள். அப்போ இந்த விஷயத்தை வந்து ஒரு முதலமைச்சர் செஞ்சிருக்கணுமா செஞ்சிருக்க கூடாது. உங்களுக்கு மக்களோட மொழியும் புரியல, வழியும் புரியல, உங்கள் பாட்டு சொகுசாக இருக்கிறீங்க, லண்டன் போகிறீங்க, உங்கள் மகனுக்காக 200 கோடி ரூபாய் செலவு பண்ணி கார் ரேஸ் நடத்துறீங்களே தவிர, பாமர மக்கள் வந்து இவ்வளோ பசியோடு இருக்கிறாங்கல்ல, இவர்களுக்கு என்ன தேவைன்றதை செஞ்சு சும்மா வந்து ஜெயலலிதா அவர்களை அம்மானு யாரும் கூப்பிடல. அப்போது இந்த விஷயத்தை நீங்கள் செய்ய தவறுந்து ஒரு மோசமான விளைவு. ஆனால் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க இந்த அரசாங்க உணவகத்தை விரிவுபடுத்தியிருந்தீங்கனாக்கா யாரெல்லாம் வாழ்வாதாரம் அடைஞ்சிருப்பாங்க தெரியுமா? தம்பி, இன்னைக்கு நீங்கள் பாருங்கள், அந்த மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது நெல்லை இந்த அரசாங்கம் வந்து வாங்காமல் அங்கங்கே வந்து அவ்வளோ நெற்பயிர்கள் வந்து நினைஞ்சு வீணாக போகிறத நீங்கள் பார்க்க முடியுதா இல்லையா அந்த காட்சிகள்? அப்போ அரசாங்கம் இது போன்ற உணவகத்தை சீர்படுத்தி செய்யும் பொழுது அந்த விவசாயத்திலிருந்து உணவுப் பொருட்களை வாங்கி, நெற்களை வாங்கி வேஸ்ட் ஆகாமல் இவங்க ஒரு குடோனில் பதப்படுத்தி மக்களுக்கு எல்லாத்துக்கும் உணவு கொடுத்து, சாதாரண மக்கள் எல்லாரும் எதிர்பார்க்கறது ஒரு வேளை உணவு, கரெக்டுங்களா? அந்த 3 வேளை உணவும் அவர்கள் தங்குவதற்கு நிம்மதியான ஒரு இடமும் பாதுகாப்பாக சூழலில் இருந்துட்டாலே ஆட்சியில் யார் இருந்தாலும் இல்லாட்டி அவங்க கவலைப்பட போகிறதே கிடையாது. ஆனால் இதை கூட இன்னைக்கும் 2026 நீங்கள் வந்து பல ஆயிரம் கோடிக்கு அதிபதியாக ஒவ்வொரு குடும்பமும், திமுக அமைச்சர் பெருமக்களும், திமுக தலைமை குடும்பமும் வளர்ந்து கொண்டு போகக்கூடிய நேரத்தில் ஒருவேளை உணவுக்காக இன்னமும் ரோட்டில் யார்கிட்டையாவது கையேந்தக்கூடிய சூழல் தான் 2025 இருக்குனாக்கா, இதுதான் திராவிட மாடலுக்கு கிடைச்ச வெற்றியான்றதை முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் பொழுது, இந்த அவல நிலையை மாற்றுவதற்காக தான் தளபதி விஜய் உள்ளே வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஏன் வந்து 200 கோடி ரூபாய் சம்பளத்தை தூக்கி போட்டு நீங்கள் உள்ளே வராருனாக்கா, கண்ணுக்கு முன்னாடி இவ்வளோ பேர் கஷ்டப்படுறத பார்த்த பிறகும் இனி நம்ம கோடியாக வாங்கிட்டு சேர்த்து வச்சு ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. இந்த மக்களுக்காக களத்தில் நின்றுட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய, மக்களை நசுக்கக்கூடிய இந்த ஆட்சியை விரட்டுவதற்கு நம்ம களத்துக்கு வர நிற்கிறார்ல, இந்த ரீசனுக்காக தான் தளபதிக்கு பக்கபலமாக நம்மளும் நிற்கிறோம். புதுசாக உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்களே சார், இது எப்படி பார்க்குறீங்க? யாருடன் ஸ்டாலினா? உங்களுடன் ஸ்டாலின். அந்த உங்கள் யாரு? மக்கள் சார். நம்ம சரி, ரைட்டு. உங்களுடன் ஸ்டாலின் சொல்லக்கூடிய இந்த திட்டத்தை ஒரு முதலமைச்சர் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் என்பது தேவையற்றது. புரியுதுங்களா? என்னுடன் ஸ்டாலின் சொல்றது, என் பிரச்சனை என்னன்னு நான் மனு போட்டு உனக்கு கொடுத்து தான் தெரிகிற அளவுக்கு தான் நீ ஆட்சி நடத்துறீங்கனாக்கா இது என்ன ஆட்சி? பாமர மக்களுக்கு அரசாங்கம் சிஸ்டம்னு ஒன்று இருக்கிற தம்பிங்க வந்து அரசாங்க ஊழியர்கள், ஒவ்வொரு துறை சார்ந்த ஊழியர்கள் ஒழுங்காக அவன் வேலையை செஞ்சுட்டாலே உங்களோட ஸ்டாலின் திட்டம் தேவையே இல்லை. அவன் என்ன மனு கொடுப்பான் சொல்லுங்க? எனக்கு பட்டா கிடைக்கல, சிட்டா கிடைக்கல, எனக்கு வீட்டு வரி வந்து இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து சொத்தை அபரிச்சு வச்சுருக்கான், அவன் இந்த மாதிரி பண்ணுறான், காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்த நடவடிக்கை இருக்குல்ல, தானே கொடுக்க போகிறாங்க. அப்போ இதை செய்யறதுக்கு, அந்த சிஸ்டம் கரெக்டாக வேலை செய்யறதுக்கு ஒரு முதலமைச்சரால் வந்து வேலை செய்ய வைக்கிறதுக்கு உங்களுக்கு திராணி இல்லைனாக்கா, உங்களோட ஸ்டாலின் சொல்லிட்டு வந்து 45 நாளில் நீங்கள் என்ன வந்து இங்கே சரி செஞ்சிட முடியும்னு நினைக்கிறீங்க? அப்போ இது வந்து முட்டாள்தனமான ஒரு திட்டமாக தான் நான் பார்க்குறேன். இதுவே திமுகவோட ஒரு தேர்தல் பிரச்சாரமா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதுல ஒரு 4 IAS அதிகாரி வேற இருக்காங்க. போடுங்க தம்பி, நீங்க இதெல்லாம் வந்து திமுகவுக்கு பிளஸ் நினைச்சிட்டு செய்யறாங்க, எல்லாமே மைனஸ். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ இவ்வளவு காலமாக ஒண்ணுமே கழட்டாம 45 நாள்ல வந்து நான் வந்து எல்லாத்தையும் சரி செஞ்சிருவேனாக்கா, 45 நாள் அவங்க என்ன ஒண்ணு கம்ப்ளைண்ட், இப்போ தம்பி என்ன கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க? ஸ்டாலின் ஐயா, நீங்கள் கொடுத்த வாக்குறுதியில் மிக முக்கியமான வாக்குறுதி, என் குடும்பத்தில் இனிமேட்டு யாருமே அரசியலுக்கு வரமாட்டா, குறிப்பாக என் மகன் வரமாட்டான்னு சொல்லிட்டீங்க. இப்போ உங்கள் மகன் அரசியலுக்கு வந்துட்டார், இனிமேட்டு அவர் அரசியல் நிற்கக்கூடாது, அவர் அரசியல் வெளியே போக சொல்லுங்கன்னு ஒரு மனு கொடுக்குறாங்க. செஞ்சிருவாரா? சொல்லுங்கள், ஸ்டாலின் செஞ்சிருவாரா? வாய்ப்பு கிடையாது. அப்போ மக்கள் எந்த மனுவை கொடுப்பாங்க? அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் வந்து ஒழுங்காக வேலை செய்யலன்னு தான் மனு கொடுக்க போகிறாங்க. அதை வேலை செய்ய வைக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லாமல் வந்துட்டு மறுபடியும் என்கிட்ட மனு வாங்கி என்ன செய்ய போகிறீங்க? பேப்பர் கடையை வைக்க போகிறீங்க? பழைய பேப்பர் கடை வச்சு வியாபாரம் பண்ண போகிறீங்களா? என்னன்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல. அதைத்தானே இப்போ எடப்பாடி கேட்டார், பழைய பேப்பர் கடை வச்சு அதை கடை வியாபாரம் பண்ணுற ஐடியா இருக்கான்ட்டு. அப்போது இது என்ன சொல்கிறது, இதுவும் ஸ்டாலின் வந்து எதையெல்லாம் தனக்கு வந்து சாதம் நினைக்கிறாரோ அத்தனையுமே அவருக்கு மைனஸாக தான் போகுதுன்றதை அவர் உணரணும். அவருக்கு வந்து எது தான் தெரிஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு? வேஸ்ட்டுப்பா.
இப்போ எடப்பாடி வந்து இந்த சுற்றுப்பயணம் போயிட்டு இருந்தாரு சார், மக்களை வந்து சந்திச்சுட்டு இருந்தார். இந்த பஸ்ஸை வச்சு கிண்டல் பண்ற மாதிரி ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காரு. சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்றாருல்ல சார். சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி சுத்திட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இந்த நக்கல் பேச்சுக்கு ஒன்று தான் வந்து பேசி கடைசியில் வந்து எலெக்ஷனில் எல்லாமே போக போகுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நீங்கள் ஒரு 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 முன்னாள் முதலமைச்சர் சுந்தரன் டிராவல்ஸில் போகிறாரு அப்படின்னு சொல்கிறீங்களே, ஒரு 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 காலகட்டம் வந்த பொழுது எடப்பாடி அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் இருக்கும் பொழுது அவரை எதிர்கொள்ள முடியாமல் சட்டையை கிழிச்சிட்டு சுற்றினது யார்? எடப்பாடிக்கு வணக்கம் வச்சு முதலமைச்சர் இருக்கும் பொழுது இவர் போய் வணக்கம் வச்சு அங்கே குத்த வச்சு உட்கார்ந்தது யார்? ஸ்டாலின் அவர்கள் தான். புரியுதுங்களா? நீங்கள் இந்த என்ன சொல்கிறது, சுந்தரம் டிராவல்ஸ், இந்த டிராவல்ஸ் அந்த டிராவல்ஸ் நீங்கள் நக்கல் பண்ணி பேசுனீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் ஒரு காலத்துக்குள்ள, இப்போ இல்லை இதற்கு முன்னாடி இவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது எந்த வாகனத்தில் பயணம் பண்ணார் தெரியுமா? ரெட் ஜெயின் மூவிஸ் அவங்க சார்பாக வாங்கப்பட்ட டிஃபெண்டர் காரில் தான் அவர் போயிட்டு இருந்திருக்காரு. கரெக்டுங்களா? அதோடைய ஆதாரம் எல்லாத்துக்கும் தெரியும் இருந்து கொண்டிருக்கும் பொழுது, அப்போது எதோ ஒப்பிடுன்றது நீங்கள் மக்கள் புரிஞ்சுக்குங்க. அரசாங்க பணம் இல்லாமல் ஒரு தனிநபர் தனி நிர்வாகத்துடைய காரில் ஒரு முதலமைச்சர் பயணப்படுறாருன்னா அப்போ முதலமைச்சருக்கும் அந்த நிறுவனத்திற்கும் என்ன வந்து குடுக்கல் வாங்கல் இருக்கிறதா? எதற்காக வந்து தம்பி ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் ஒரு 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 சினிமா கம்பெனியோட காரை பயன்படுத்துகிறாருன்னா அப்போது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குடுக்கல் வாங்கல்கள் என்னன்னு இன்னும் கேள்வி எழுப்புறாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் தவறான ஒரு வழியில் செய்கிறதுக்கு பதிலாக நியாயமாக இருக்கக்கூடிய ஒரு வாகனத்தில் அவர் சுந்தரன் டிராவல்ஸ் மாதிரி அவர் வசதிக்கு என்ன போக முடியுமோ போகிறாருனாக்கா, அப்போ இதில் நீ என்ன புரிஞ்சுக்கணுனாக்கா, எடப்பாடி நேர்மையாக ஏதோ ஒரு பக்கம் வந்து அவர் இருக்கிற காசை வச்சு போகிறாரு, இவர் வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் காரில் போனாருன்றதை அவரே வந்து சொல்ல வைக்கிறாரு ஸ்டாலின். அப்போ எது அவர் எடுத்தாலும் அவருக்கு நெகட்டிவாக போகுதுன்றதை அவர் முதல்ல புரிஞ்சிக்காமல் பேசுகிறாரு பொழுது, நீங்கள் சுந்தரன் டிராவல்ஸோ இல்லை வந்து சன் டிவி டிராவல்ஸோ அது என்ன டிராவல்ஸாக இருந்தாலும் சரி, 2026 அப்புறம் நம்ம திமுகவுடைய நிலைமை வந்து எவ்வளவு மோசமாக போக போகிறத கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்க போகிறீங்க. ஏன்னா இந்த முறை தளபதி அவர்களுக்கு வரக்கூடிய ஓட்டு வந்து திமுகவுடைய சரிவாதி ஓட்டு தான் பிரிஞ்சு வருதுன்னும் பொழுது, அதான் சொன்னேன், மதுரையில் அடிக்கக்கூடிய அடி வந்து கிட்டத்தட்ட இடியாய் வந்து இறங்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. முதலமைச்சர் வெயிட் பண்ணுங்க, இன்னும் நிறைய விஷயங்களுக்காக வந்து தளபதி ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஒன்று ஒன்றா அதுக்கு பார்ப்போம். சார், இப்போ எடப்பாடி வந்து இந்த மக்களை சந்திக்கிறாரு சார். அவர் கூடுற கூட்டம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு. அங்கே கூடுற மக்கள் சொல்றது என்னன்னா, எடப்பாடி வந்து தனியாக நின்னாலே நாங்கள் எல்லாருமே அவருக்கு ஆதரவு வந்து தெரிவிப்போம், அவர் வந்து பாஜக கூட நிற்கிறாரு, அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த கூட்டம் வந்து முன்வைக்கிறாங்க. எடப்பாடியும் விஜயும் சேருவதற்கான அந்த வாய்ப்பு வந்து இருக்கா சார் இந்த தேர்தலில் கூட்டணி வைக்க? எடப்பாடி அவர்கள் ஒரு ராஜதந்திரியாக இருந்தால் எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் வந்து தமிழ்நாடு வரும்பொழுது பிஜேபியை உதறி தள்ளிவிட்டு, ஏன்னா அதுக்கு முன்னாடி உதறினா உங்களுக்கு சட்ட ரீதியாகவோ பல விஷயமா உங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பாங்கிறது அவருக்கு தெரியும். உதறி தள்ளிவிட்டு தளபதி விஜயை நோக்கி இவர் வந்தார்னாக்கா நிச்சயமாக சொல்கிறேன், ஆளுங்கட்சி எதிர்கட்சி வரிசையில் தளபதி விஜயும் இந்த பக்கம் எடப்பாடி தான் உட்காந்துருப்பாங்க. எதிர்கட்சி கிடையாது, எந்த நிலைக்குமே இல்லாத ஒரு நிலைமைக்கு திமுகவை தள்ளிட முடியும் பொழுது இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி எடப்பாடி அவர்கள் கையாண்டார்னா பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கும். ஆனால் வந்து அவர் அதை விட்டுட்டு இன்னைக்கு மக்கள் வந்து பெரிய அதிருப்தியில் இருக்கிறது, சிறுபான்மை மக்கள் குறிப்பாக மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னாக்கா, கொடுத்த வாக்குறுதி மக்கள் நான் ஒருபோதும் வந்து பாஜகவுடன் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவுடன் போய் நிற்கும் பொழுது இவருடைய நம்பகத்தன்மை குறைஞ்சிருச்சு, சுத்தமாக குறைஞ்சிருச்சுன்னும் பொழுது மக்கள் எல்லாருக்குமே அதிமுகவை சார்ந்த பாதி நபர்களுக்கு வந்து பிஜேபி போனதில் விருப்பம் கிடையாது. இன்னமும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சர்ச்சைக்குரிய வகையில் வந்து சில அந்த கூட்டணி குறித்து அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இப்போ சொல்றது என்ன, எடப்பாடிக்கு அது இந்த கூட்டணி கூட போகிறதுக்கு வந்து இல்லை அப்படின்ற மாதிரி தான். அதுதான் இன்னமும் அந்த எடப்பாடியை வந்து அவர் கிரிட்டிசைஸ் பண்ணி சில இடங்களில் வந்து அண்ணாமலை பேசக்கூடிய அந்த கூட்டணி குறித்து கிரிட்டிசைஸ் பண்ணி பேசக்கூடிய அந்த வார்த்தையெல்லாம் பார்க்கும் பொழுது இது எடப்பாடி அவர்களுக்கு அவருடைய கட்சிக்கும் வந்து ஒரு பெரிய நல்லதாக முடிவதற்கான வாய்ப்பு இல்லைன்னும் பொழுது எடப்பாடி அவர்களுக்கு சிந்திச்சுட்டு நீங்கள் இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா, தளபதி விஜய் நோக்கி நீங்கள் முன் வச்சு வந்துட்டீங்கன்னா பிஜேபி தூக்கி போட்டு நிச்சயமாக பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கும். ஆனால் மக்கள் வந்து சுத்தமாக வந்து விரும்பலை எடப்பாடி அவர்கள் வந்து பிஜேபியோடு இருப்பதை அவர் கன்சிடர் பண்ணணும். அதை பொறுத்து இருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குது. ரொம்ப நன்றிகள் சார், எங்களோட நேரம். நன்றி சார்.